பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகியம் விடுதலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பளவு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளோடு கர்த்தர் கூட இருந்தால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் ஒன்று தடைபடாது. எல்லாரும் என்னோடு சேர்ந்து இந்த காலை நேரத்தில் உற்சாகமா கையில தட்டி பாடி நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். தேவன் நினைத்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவர். அவர் செய்கிற காரியம் எல்லாம் அது அதிசயம், அது ஆச்சரியம், அது ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய அற்புதமாய் இருக்கும். ஆமென். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது சொல்லுங்க தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்று சொன்னவர், நான் பணித்து நின்ற பொழுது திகையாதே என்று சொல்லி என் கரத்தை பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், உன்னை நான் ஒருபோது கைவிடேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்படியே கர்த்தரை பாடுவோமா? ஆமென். நன்றி ஜீசஸ், நீ நல்லவரையா. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் திகைத்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் பணித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், நான் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுவோமா? நிச்சயம் நடக்க போகிறது. அவர் சொன்னதை செய்ய வல்லவர். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லலாமா? நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்க போகிறது. அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. அவர் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் ஆண்டவர் செய்ய வல்லவர். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்த காரியம் ஒன்று தடைபடாது என அந்த ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும், உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறப்பா, நீங்க செயல்படுங்க, நீங்க செயல்படுங்க, நீங்க கிரியை செய்யுங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க இதெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்களோ, நீங்க சொன்னதை செய்கிறவங்களா, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா, உங்களுடைய வாக்கை கவனிக்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றுங்க. ஆராதனையில் ஒரு கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே ஜனங்களை நிரப்பினதற்காக நன்றி. நீங்க வார்த்தை மூலமா பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி இந்த மாத ஆண்டவர் நம்மளோட பேசினார். ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையோடு தொடர்புடைய அன்று சொல்லி செபித்து நான் உங்களோடு கடந்து போக விரும்புகிறேன்.
வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், நான் சொல்வதையெல்லாம் நீ செய்வாயாகில். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு அவர் சொல்றத நீ செய்வாயாகில். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நாம் செய்கிற ஜனங்களாக இருக்கணும். என்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் சொன்ன வார்த்தைகளையும் பிரமாணங்களை வாக்கையும் நீங்கள் கேட்டு, வசனம் சொல்லுங்க நன்றாய் கேட்டு. ஏன்னா இன்னைக்கு அநேக நேரங்களில் சில சொல்கிற வார்த்தைகளை சில பேர் கவனிக்க மாட்டாங்க. அலுவலகத்தில் ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறத கீழே இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. சில நேரம் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்கிறத ஸ்டூடெண்ட்டு நன்றாக கவனிக்க மாட்டாங்க. ஏன் சபையில் ஊழியக்காரங்க சொல்கிற காரியத்தையே ஜனங்கள் ஒரு வார்த்தையை கேட்பாங்க, இன்னொரு வார்த்தையை அவங்க கவனிக்காமல் விட்டுருவாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வாக்கை நன்றாய் கேட்டு, நல்லா கேட்டு அவர் சொல்வதை நீ செய்வாயாகில். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதை சொல்றாரோ அதை நம்ம செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்ற வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கையில சொன்னதை அவர் செய்வார். அவர் சொன்னது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்யணும்னு நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க? அநேக நேரம் நினைப்போம், எனக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு, ஆண்டவர் என்னோடு பேசினார், அவர் சொன்னது இன்னும் நடக்கலையே. ஏன் நடக்கலைன்னா, அவர் சொல்றத ஒரு மனுஷன் செய்யும் பொழுதுதான் அவர் நமக்காக செய்வார். அவர் சொன்ன வார்த்தையின்படி நீ செய்வாயானால் அவர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே வாசித்த அந்த வேத பகுதிகளில், நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை செய்வாயாகில் உன் சத்துருவுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். நீ ஆண்டவர் சொல்றத நீ செஞ்சேனா நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய மகன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விரோதிக்கிறவங்களை நான் விரோதிப்பேன், உன்னுடைய சத்துரு என்னுடைய சத்துருன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரா? உரிமை பாராட்டுறாரு. அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தை வாசிக்கிறபடி 23வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியர், ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். பாருங்க, சத்துருக்களுக்கு மத்தியில் உங்களை கொண்டு போவாராம். உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு மத்தியில கர்த்தர் கொண்டு போவாரா? ஆனா உங்களுக்கு சத்துருக்களுக்கு மத்தியில் ஆண்டவர் கொண்டு போகும் பொழுது வசனம் சொல்கிறது, அவர் தூதர்களை உனக்கு முன்பாக அனுப்புவாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் சத்துருக்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் கொண்டு போவாரு. உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை நெருக்கிறவர்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தி அங்கே அவர்களை அதம் பண்ணி, ஆண்டவர் கானானியருடைய ஆசீர்வாதத்தை, அங்க கானானியர்களை துரத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் சத்துருக்களை கர்த்தர் துரத்தி உங்கள் சத்துருக்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, எப்ப தெரியுமா? நீங்க அவர் வாக்கை கேட்டு அவர் சொல்வதன்படி செய்வீர்களானால் தேவன் சத்துருக்களை அதம் பண்ணி அவர்களுடைய தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, வேதம் தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். பாருங்க, நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமல், நீ அந்த ஜனங்களை பணிந்து கொள்ளாமல், அந்த தேவர்களை பணிந்து கொள்ளாமல் சேவியாமலும், நீ அதை சேவியாமலோ அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. நீ அந்த தேவர்களை வணங்காதபடிக்கு, அந்த வழிபாட்டுக்கு நேராக நீ கடந்து போகாதபடிக்கு, அவர்கள் செய்கிறபடி நீ செய்யாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ கவனமாய் இருன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ கர்த்தரை மாத்திரம் தான் சேவி. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றதை விட்டுட்டு சொல்லாதெல்லாம் செய்வாங்க. நாள் பார்க்கறது, நிமித்தம் பார்க்கறது, குறி பார்க்க போறது, ஜோசியம் பார்க்கறது. அநேக நேரங்கள்ல தீர்க்கதரிசனம்ன்ற பேர்ல குறி கேட்க போறத போல அநேக ஜனங்கள். இந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் ஆண்டவர் சொல்ற, உன்னை விட்டு நிர்மூலம் பண்ணு. அவர் என்ன சொன்னாரோ வார்த்தையை பிடிச்சுக்க, வசனத்தை பிடித்துக்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அவரை விட்டு நம்ம விலகிடுறோம், வேற தேவர்களை நம்ம சேவிக்க ஆரம்பிச்சிடறோம், மனுஷர்களை சேவிக்கிறோம், அவங்க சொன்னா நடக்குது. இது ஆண்டவருக்கு பிரியமில்லை. பிரியமானவர்களே, நீ இதை சேவிக்காதபடி நீ கர்த்தரை சேவி. வசனத்தை வாசிக்கலாம் 25ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவரை நீ சேவி, வேற எதையும் நீ சேவிக்காது, கர்த்தரை மாத்திரம் சேவி. ஏன்னா அவர் சொன்னதை மாத்திரம் என்ன செய்யணும்?
செய்யின்னு ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னதை நம்ம செய்யறோமா? அவர் சொன்ன வார்த்தையை நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் அப்படி நீ கீழ்ப்படிஞ்சனா உன் அப்பமும் தண்ணீர் ஆஸ்வாதமா இருக்கும். வியாதியை உன்னை விட்டு என்ன செய்வேன்? விளக்குவேன். மலடு உன் வீட்டில் இருப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 21 வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமே. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா பாருங்க, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு. பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு. எதுக்கு செவி கொடுக்கணுமா? ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவர் சொன்னதெல்லாம் செய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரே, அவர் சொன்னதை செய்கிற ஜனமா நம்ம இருக்கிறோமா? அவர் வாக்குக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. யாருடைய வாக்குக்கு நம்ம செவி கொடுக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இரு. நீங்க ஆண்டவர் சொல்றதை செய்யறோம். ஆண்டவர் ஆராதிக்கிற காரியங்கள், ஆலயத்தில் எச்சரிக்கையா இருக்கிறோமா? கூட்டங்களில் எச்சரிக்கையா இருக்கிறோமா? கர்த்தரை பாடுகிற ஆராதனையில, வேத வாசிப்புல, தேவ சமூகத்தில் வரும்பொழுது அநேக துணிகரமா நம்ம பாவம் செய்யறோம். ஆலயங்களில் அசட்டை பண்றோம், உபவாச கூட்டங்களில் நிர்விசாரமா உட்கார்ந்து இருக்கிறோம், வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம், மற்றவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டு சொல்ல, நீ ஆண்டோடைய சமூகத்தில் வர்ற, நீ எச்சரிக்கையா இருக்கியா? ஓய்வு நாள் பரிசுத்தமா ஆசரிக்கிறையா? உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறையா? தேவனுக்குன்ற தசமாங்கள்ல நீ எச்சரிக்கையா இருக்கிறையா? கொடுக்கிற காணிக்கைகளை ஆபேலை போல நீ உண்மையா காணிக்கை கொடுக்கிறையா? தேவ சமூகத்துல துணிகரமா இருந்த காயினுடைய வாழ்க்கை ஒரு சாபம் நிறைந்த வாழ்க்கை. அனனியாவும் சப்பிராலும் தேவ சமூகத்துல காணிக்கை விஷயத்துல, தேவ சமூகத்துல அவர்கள் பொய் சொன்னார்கள், அங்கே செத்து போனாங்க. எச்சரிக்கையா இருக்கணும். சில நேரங்கள் ஆண்டோட சமூகத்துல நம்ம தவறிடுறோம். ஆண்டு எச்சரிக்கையா இருந்து வசனம் சொல்லுகிறது, அவர் வாக்குக்கு செவி கொடு. நீ ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணுங்க. அவர் வாக்கை நீங்க கேட்கிற, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யணும். அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். நம்ம தேசத்துல மலடி இருக்காது, நம்ம அப்பா ஆஸ்வதிக்கப்படும், நம்முடைய தண்ணீர் ஆஸ்வதிக்கப்படும். நம்ம சத்துருக்களுக்கு மத்தியில சத்துருக்களை நிர்மூலமாக்குவா. எப்ப தெரியுமா? அவர் வாக்குக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது. அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை நீ கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்கள் அவர் என்ன செய்ய மாட்டாரா? பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். உங்க நாமம் எல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க ஆண்டவருக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அவர் பொறுக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? நீங்க அவர் சொல்றதை செய்கிற ஜனமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நீங்க கர்த்தரை மாத்திரம் சேவிக்கிற ஜனமா இருக்கணும். அவருடைய வாக்கை கேட்டு நன்றாய் அதன்படி செய்கிறவளாய் இருக்கும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கை ஒரு பெரிய ஆஸ்வாதமா இருக்கும். நீங்க ஆண்டவர் சொன்னாரு, உன் செய்கையின் இடத்துல ஒப்புக்கொடுங்க. உங்க செய்கையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிற, அது ஆஸ்வாதமா மாறணும். நீங்க செய்கிற காரியம் எல்லாமே ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நீங்க ஜபிக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, மற்றவங்களுக்காக செய்கிற காரியம், உங்களிடத்தில் இருக்கிற தாழ்மை, கீழ்ப்படிதல், பக்தி விருத்தி, குடும்பத்தில் நீங்க செய்யப்படுகிற காரியம், சமுதாயத்துக்கு நீங்க செய்கிற எல்லா செய்கைக்கும் ஒரு பலன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் செய்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவர் பார்க்கிறார். அவரோட வாக்கை கேட்டு அதன்படி செய்வாயாகில் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதை கேட்டு அதன்படி நடக்கும்போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நிச்சயமா இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சொன்னதை செய்யும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அப்படி இருக்கிற இடங்களை எல்லாரும் கண்களை மூடும். எல்லாரும் கண்களை மூடி சோதர ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீங்க எங்களோடு பேசுனீங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டு இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன், யூடியூப் வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அநேக தேவனுடைய வாக்கை மீறி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி ஒருவேளை நடந்திருப்பார்கள் என்றால் இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறையா. நாங்கள் சத்துரு கையில் விழுந்துடக்கூடாதுப்பா. மனுஷன் கையில் நாங்கள் விழுந்து போயிடக்கூடாது. உலகத்திலே பாரம்பரியங்களில், அந்நிய ஆராதனைகளில், அந்நிய பலிகளில் நாங்கள் விழுந்து விடக்கூடாது. நீங்க சொன்னதை செய்கிற ஜனங்களை மாத்திரம்தான் எங்களை ஆண்டவரே மாற்றுங்கப்பா. அதன்படி நடக்கிற ஜனங்களை எங்களை மாற்றுங்க. ஒருவேளை அதில் நாங்கள் தவறி இருந்தோம்னா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய சமூகத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து அவர் சொன்ன வாக்கை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை நாங்கள் கோபப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவருக்கு நாங்கள் துரோகம் பண்ணாதபடிக்கு, ஆண்டவரை உமக்காய் நாங்கள் உண்மையே சேவித்து ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் செய்யும் பொழுது தேவன் எங்க வாழ்க்கையில் எங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்ய வல்லவ. நான் ஆண்டவர் சொன்னதை செஞ்சேனா தேவன் எனக்கு எதெல்லாம் சொன்னாரோ அதை செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம்ப்பா. என் ஜனங்கள் இந்த டிவி நிகழ்ச்சியை
கணவனா மனைவியா பிள்ளைகளா ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த காலை நேரத்தில் அற்புதம் நடக்கணும். அவருடைய அப்பம் தண்ணீர் ஆஸ்வதிக்கப்படணும். அப்பா அவருடைய வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கமலே ஒரு பெரிய விடுதலை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு பெரிய அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. குழப்பங்களோ பலவீனங்களோ அந்தகார வல்லமைகள் எல்லாம் உடைகிறது. குடும்பத்தில் தேவ சித்தத்தை மீறி செய்த காரியம், சாப வல்லமைகள், அந்நிய வழிகள், அந்நிய கிரிகள் அழிக்கப்படுவதாக. குழப்பத்தின் ஆவி, தீமை செய்கிற வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத கட்டுக்கள் உடைக்கப்படுவதாக. குடும்பங்களுக்குள்ள இப்போ ஒரு அற்புதம் நடக்கிறத பார்க்கிறேன். ஒரு விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஜனங்களை கத்த நிரப்புங்கய்யா. சுற்றிலும் சத்துரு நிற்கிறா. கத்த சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு மத்தியில் உன்னை கொண்டு போய் நிறுத்தி அவர்களை அதம் பண்ணுவேன். உங்களை சுற்றி மனுஷன் போராடுறானா அவர்கள் நடுவில் நிறுத்தி கத்தர் யுத்தம் பண்ணுவார். நீ அவர் சொல்றதை செய்யும் பொழுது, அவர் வாக்கை கேட்டு அதன்படி செய்வாயாகி உன்னுடைய எதிரிகளுடைய ஆசுவாதங்களை நீ சுதந்தரிப்பாய். என் ஜனங்கள் சுதந்தரிக்கட்டும்பா. சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. உடைய வார்த்தையை கேட்கிற, செபிக்கிற, துதிக்கிற, உடைய வார்த்தையின்படியே செய்கிற ஜனங்களுக்கு நீங்க கிரியை செய்யுங்க. நீங்க செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. எங்க கண்கள் இந்த அற்புதத்தை காண கத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கத்த தமங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.